ஒருத்தன் வீட்டில் இருக்க எல்லா மூலை முடுக்கில் இருக்கிற குப்பையும் க்ளீன் பண்ணி கொண்டு வந்து நடுவூட்டில் கொட்டினா அவன் என்னென்னு சொல்லுவோம்? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த மாதிரி தான் இருக்குது. குடியிருப்புகள், சாலைகள், தெருக்கள், நீர்நிலைகள் இருக்க சாதி பேரை நீக்கணும்னு சொல்லி அக்டோபர் 6ஆம் தேதி கவர்மெண்ட் ஆர்டர் ரிலீஸ் பண்ணுறாங்க. ரிலீஸ் பண்ண 3வது நாள் அக்டோபர் 9ஆம் தேதி புதுசாக கட்டின மேம்பாலத்துக்கு சாதி பேர் இருக்க மாதிரி ஒரு பேரை வைக்கிறாங்க. இதை என்னென்னு சொல்கிறது சத்தியமாக தெரியல. அந்த பாலத்துக்கு எடிசன் ஆஃப் இந்தியான்னு கருதப்படுற கோபாலசுவாமி துரைசாமி, அதாவது ஜிடி, அவரோட பேரை வைக்கிறாங்க. அவர் பேர் வைக்கிறதுல இது யாருக்குமே எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அவர் பேருக்கு பின்னாடி வர சாதி பேரோட சேர்த்து வைக்கிறதா இங்கே நிறையா பேருக்கு பிரச்சனையாக இருக்குது. கவர்மெண்ட் சைட்ல இருந்து அமைச்சர் தங்கம் தென்னரசு இதுக்கு பதில் சொல்றாப்புல. என்னன்னு சொன்னார்னா, ஜிடி நாயுடு அப்படிங்கிறவர் இந்த நாயுடு அப்படிங்கிற பேரோட தான் அறியப்படுறாரு, அதனால தான் அந்த பேரை வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாப்புல. இஃப் தட்ஸ் a கேஸ், தீரன் சின்னமலை கவுண்டர் அறியப்பட்டவர் தீரன் சின்னமலையா மாறின மாதிரி, வீரபாண்டிய கட்டபொம்ம நாயக்கர் வீரபாண்டிய கட்டபொம்மனா மாறின மாதிரி, கோபாலசுவாமி துரைசாமி நாயுடு ஏன் கோபாலசுவாமி துரைசுவாமியா மாற விட மாட்டேங்கிறோம் அப்படிங்கிறது இங்க ஒரு பெரிய கேள்வியா வருது. அண்ட் ஜிடி நாயுடு நிஜமாவே ஜிடி நாயுடுவார் தான் அறியப்பட்டு வந்தாரா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஜிடி பப்ளிக் ஸ்கூல், ஜிடி ஹாஸ்பிட்டல், ஜிடி கார் மியூசியம், இதுல எந்த இடத்துல நாயுடுங்கிற வார்த்தை இருக்கு? ஸோ அப்போ இது நிஜமான காரணம் கிடையாது. உங்களுக்கு உண்மையான காரணம் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, மற்றவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்.